சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. சோம்பேறித்தனமாக இருக்குது, என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கும் போது சுருக்குன்னு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். அப்போ இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. வரமிளகா, மஞ்சள், சோம்பு இது மட்டும் போதும். காரத்துக்கு வரமிளகா போட்டிருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். இதுக்கு வெங்காயம் தக்காளி அறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சோம்பேறித்தனமாக இருக்குது, என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கும் போது சுருக்குன்னு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். அப்போ இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுக்கலாம். வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. வாங்க பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே சோம்பு போட்டுக்கோங்க, வரமிளகா போட்டுக்கோங்க, மஞ்சள் தூளி அதோடய போட்டுக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த வரமிளகாலாம் இந்த அளவுக்கு ஆயிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, எண்ணெயிலே தான் வணக்க போகிறோம். சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா நம்ம எண்ணெயில் தானே வணக்க போகிறோம். இதை அப்பப்போ நம்ம பரட்டி விட்டுட்டே இருக்கணும். எண்ணெயிலே வேகட்டும், கிளறிட்டே இருக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க, சிக்கன் ஓரளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கிளறலாம். வரமிளகாவோட ஃப்ளேவர் இந்த சிக்கனுக்கு நல்லா இருக்கும். அதனால் நான் முழுசு முழுசாக போட்டேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால அப்படியே போட்டேன். நீங்கள் கொஞ்சம் காரம் தேவைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அரை குறையமாக அடித்து உள்ளே போட்டுக்கோங்க. முழுசாக போடணுங்கிற அவசியம் இல்லை. இது அடி பிடிக்க தான் செய்யும், ஏன்னா நம்ம போட்டுக்க மசாலாலாம் அடியில் போயிடும். நம்ம என்னதான் கிளறி விட்டாலும் லைட்டாக அடி பிடிக்க தான் செய்யும். கிளறிக்குங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கலை. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மழை மேகமாக இருக்குது, அதனால் என் பையன் சுருக்குன்னு ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா, வாய் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு கேட்டான். அதனால தான் இதை நான் செஞ்சேன். இது டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ என் பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். சாப்பிட்டு தங்கம். சூப்பராக இருக்குமா, வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குமா. வித்தியாசமான டேஸ்ட்னா எப்படி? காரம் சாரமாக சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.